வெல்கம் டு ஸ்டடி கிட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எக்ஸல் அட்வான்ஸ் ஃபார்முலா. எக்ஸல் அட்வான்ஸ் ஃபார்முலாவில் EDATE அப்படின்ற ஃபார்முலா பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். EDATEன்ற ஃபார்முலா எதுக்கு யூஸ் ஆகுது, அது ரியல் லைஃப் செனாரியோவில் எப்படி அதை யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு EDATEோட சின்டெக்ஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். சின்டெக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா EDATE ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் டேட், செகண்ட் வந்து மந்த்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்லிடுறேன். EDATEல ஸ்டார்ட் டேட்டுன்றது டேட்டாக இருக்கணும், செகண்ட் மந்த்துன்றது நம்பர்ஸாக இருக்கணும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் EDATE ஃபார்முலா ஒர்க் ஆகும். ஸோ இது ரெண்டும் இன்கேஸ் நீங்கள் கொடுக்குற இன்புட் வந்து டேட்டா இல்லை மந்த்துக்கு அகெயின்ஸ்டாக நீங்கள் நம்பர்ஸ் கொடுக்காம ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுத்தீங்க அப்படின்னா EDATE ரிசல்ட் வராது. ஓகே, ஸோ EDATE ஃபார்முலா எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ரியல் லைஃப் சினாரியோ என்னன்றது பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் EDATE எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இன்புட் டேட் கொடுக்குறீங்க ப்ளஸ் அடிஷ்னல் மந்த் நம்பர் ஆஃப் மந்த்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா, இந்த பர்டிகுலர் டேட்லேருந்து அடிஷ்னலாக இத்தனை மந்த் ஆட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் கரண்ட் டேட்லேருந்து 1 மந்த் ஆட் பண்ணோம் அப்படின்னா கரண்ட் டேட் ப்ளஸ் 1 மந்த் அப்படின்னும் போது அவுட்புட்டில் வந்து கரண்ட் டேட்லேருந்து 1 மந்த் ஆட் பண்ணால் என்ன ஃப்யூச்சரில் டேட் வரும் அப்படின்றத கொண்டு வரும். அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் EDATE. ஸோ 1 மந்த் எதுக்கு ஆட் பண்ணுறதுக்காக நம்ம ஏன் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நீங்கள் கேட்கலாம். பட் இது 1 மந்த் 2 மந்த்ன்னும் போது நம்ம ஈஸியாக மந்த்தை வச்சு நம்ம ஆட் பண்ணி ஈஸியாக கொண்டு வந்துடலாம். பட் இன்கேஸ் 1 2ன்றது 50 60 70 அந்த மாதிரி ஹையர் நம்பர் மந்த்ஸாக நீங்கள் ஆட் பண்ணோம் அப்படின்னா, அப்போது நீங்கள் கரண்ட் டேட்லேருந்து 50 மந்த்ஸுக்கு அப்புறம் வரப்போகிற ஃப்யூச்சர் டேட் என்ன அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுற மெத்தடு தான் பார்த்திங்கன்னா EDATE. ஸோ எக்ஸாம்பிளை நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே 3 காலம்ஸ் வச்சுருக்கேன். ஒன்று வந்து டியூ டேட், டென்யூர் பெண்டிங், எக்ஸ்பெக்டட் க்ளோசர் டேட். ஸோ நான் எக்ஸாம்பிள் இங்கே என்ன பார்க்க போகிறேன் அப்படின்னா, மந்த் அண்ட் மந்த் ஒரு EMI கட்டிகிட்டு இருக்கிறோம். ஸோ அதுக்கு இத்தனை மந்த் பெண்டிங் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இன்கேஸ் இந்த EMI எப்போ க்ளோஸ் ஆகும் அப்படின்றத நம்ம இந்த EDATE ஃபார்முலா வச்சு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 1st ஆஃப் ஜனவரி நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து டியூ டேட். எத்தனை மந்த் பெண்டிங் இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 10 மந்த் பெண்டிங் இருக்குது அப்படின்னா, இந்த EMI எப்படி க்ளோஸ் ஆகுதும் அப்படின்றத EDATE ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ EDATE ஸ்டார்டிங் டேட், அதாவது ஸ்டார்ட் டேட்டுன்றதுக்கு நேராக அந்த டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க, மந்த்துக்கு நேராக அந்த பெண்டிங் மந்த், அதாவது எத்தனை மந்த் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்களோ அத்தனை மந்த் செலக்ட் பண்ணி க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்யூச்சர் டேட் வரும். ஸோ இதுதான் எக்ஸ்பெக்டட் க்ளோஷர் டேட். ஸோ இந்த டேட், இந்த டியூ டேட், இந்த மந்த் ஆட் பண்ணால் உங்களுக்கு 1st ஆஃப் நவம்பர் 2022 உங்களோட EMI க்ளோஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து EMI எக்ஸ்பெக்டட் டேட் கண்டுபிடிக்கிறதுக்கான EDATE யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கான ஈஸியஸ்ட் மெத்தட். ஸோ இப்போ 10 மந்த்துன்ற இடத்துல நீங்கள் 50 மந்த் போடலாம், இல்லை 60 மந்த் போடலாம். 80 மந்த் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 60 மந்த்துக்கு அப்புறம் எந்த டேட்டில் உங்கள் லோன் க்ளோஸ் ஆகும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது பாசிட்டிவ் வேல்யூஸை மட்டும்தான் ஆட் பண்ணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் இது ஃப்யூச்சர் டேட்டை தெரிஞ்சுக்கிற மாதிரி ரிவர்ஸ்லேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கரண்ட் டேட்டில் இருந்து -60 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போது இருக்கிற கரண்ட் டேட்லேருந்து 60 மந்த்துக்கு பின்னாடி டேட் வரும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ மைனஸ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னது பார்த்தீங்கன்னா EMI பேஸ் பண்ணி சொல்லியிருக்கிறேன். ஸோ இதே மாதிரி இந்த எக்ஸாம்பிளுக்கு மட்டும்தான் இந்த ஃபார்முலா யூஸ் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. கண்டிப்பாக நிறைய இடங்களில் யூஸ் ஆகும். அதர் எக்ஸாம்பிள்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி ஷார்ட் டியூரேஷன் உள்ள வீடியோஸை நம்ம அதர் சேனல், அதாவது SK ஷார்ட்ஸ் அப்படின்ற சேனலில் மூலமாக நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஷார்ட் வீடியோஸ் மூலமாக நீங்கள் எக்ஸல் ஷார்ட்கட்ஸ், எக்ஸல் ஃபார்முலாவை குயிக்காக கற்றுக்க முடியும். ஸோ அதோட சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டாபிக் பற்றின வேறு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மற்றும் ஒரு டாப்பிக்கில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.